தான் நேற்று ஈவினிங் தான் வண்டியை டெலிவரி எடுத்துகிட்டு வந்தேன் சர்வீஸ்லேருந்து. வந்த உடனே ஆஃப் ரோடிங் தான். 3 விதமான அட்வென்ச்சர் வண்டியும் இன்றைக்கி இருக்குங்க. பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஆளுக்கு வந்து 30 rupees வாங்கியிருக்காங்க. எம்மாடி அம்மாடி ஆமாம், பேஸ் பிளேட் ஒரு அடி வந்துதா, சந்தோஷமா பேஸ் பிளேட்டு. Hello friends, good morning and welcome back to my channel. I hope you guys all are doing absolutely fine. இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ரோடிங் செஷனுக்கு தான் போகிறோம். அது கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் வருமா அந்த ஆஃப் ரோடிங் செஷன். 6 மணிக்கு வர சொன்னாங்க. மணி வந்து 5:45 ஆயிடுச்சு. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 20 கிலோமீட்டர்ஸ். நம்ம ஸ்ட்ரைட்டாக போகிறோம். மீட்டிங் மைண்டில் போயிட்டு ஜாயின் பண்ணிட்டு அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணுறோம். ஏன்னா நேற்று ஈவினிங் தான் வண்டியை டெலிவரி எடுத்துகிட்டு வந்தேன் சர்வீஸ்லேருந்து. வந்த உடனே ஆஃப் ரோடிங் தான். கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும்னாங்க. தெரியலையே, போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஏற்கனவே அந்த இடத்துக்கு நான் ஒரு வாட்டி போயிருக்கேன், பட் ஆனால் நான் ஆஃப் ரோடிங் போனதில்லை அந்த இடத்துல. சரி வாங்க இப்போ போகலாம். அப்படியே போயிட்டு அப்படியே உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு அந்த ஆஃப் ரோடிங். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு மீட்டிங் பாயிண்ட் கிட்ட வந்தாச்சு. இந்த டோல் பிளாஸா தான், சோழவரம் டோல் பிளாஸா. எனக்கு தெரிஞ்சு 3 அட்வென்ச்சர், ஒரு இமாலயன் அண்ட் ஒரு நம்ம தம்பி எக்ஸ்பல்ஸும் வருது இன்றைக்கி. எக்ஸ்பல்ஸ் இன்றைக்கி அசால்ட் பண்ணிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஏன்னா இமாலயா 3 விதமான அட்வென்ச்சர் வண்டியும் இன்றைக்கி இருக்குங்க. இன்றைக்கி அந்த ட்ரையல் அந்த ஆஃப் ரோடிங்கில் வந்து எந்த வண்டி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஓகேவா? நம்ம வண்டி வாய்ப்பு இல்லை, டயர் மூலமெல்லாம் ஆயிடுச்சு. இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுவோம். ஓகேவா? இல்லைங்க, இந்த டோல்கேட் தாண்டோன்னு வெயிட் பண்ணுவாங்க. நம்ம அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? ரைட், டோல்கேட் கிட்ட வந்தாச்சு. இதுதான் சோழவரம் டோல் பிளாஸா. அங்கே ஆப்போசிட்டில் இருக்கிற டீ கடையில் தான் நம்ம ஆளுங்க நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்கே ஒரு வண்டி காணும்? அதை தெரியுது, ஆரஞ்சு கலர் தெரியுது. ஆனால் அது வந்து ரெட் கலரா? எக்ஸ்பல்ஸு. ஓகே, நம்ம ஆளுங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வணக்கம். குட் மார்னிங். குட் மார்னிங் ப்ரோ. குட் மார்னிங். எனி டைம் ஆன்ல தான் இருக்குது. எனி டைம், எப்போ வேணுமோ சம்பவம் நடக்கலாம். சம்பவம் நமக்கு இருக்கலாம், மற்றவங்களுக்கு இருக்கலாம். இதுலயே வந்து பரிதாப நிலைமையில தான் இருக்கு. என்ன பண்றது, வேற வழி இல்லையே. பாப்போம் ரைனாக்ஸ் என்ன பண்றாங்கன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த 5 வண்டி தான் போகுது. ஸோ ஒரு 3 அட்வென்ச்சரு, ஒரு எக்ஸ்பல்ஸு, ஒரு இமாலயா. ஓகேயா? இப்போ 2 வண்டி டேங்க் ஃபில் பண்ணணுமா, அவங்க ஃப்ரெண்டில் போகிறாங்க. அப்படியே அந்த பெட்ரோல் பங்க்கில் போய்ட்டு இங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு 120 கிலோமீட்டர் வருதுங்க. ஸோ எங்கள் வீட்டிலேருந்து இந்த இடம் வர்றதுக்கு ஒரு 25 கிலோமீட்டர். ஸோ அரௌண்ட் ஒரு 145 கிலோமீட்டர் கிட்ட வருது நமக்கு. நம்ம அப்படியே இப்போ போகிற வழியில் அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறோம். ஓகேவா? அந்த ஆஃப் ரோடிங் பார்த்தீங்கன்னா வந்து 10 கிலோமீட்டர்ஸாக மேக்ஸு, அவ்வளோதான் இருக்கும் போல். ஆனால் கொஞ்சம் மோசமாக இருக்குமா, தண்ணி மழை பெஞ்சு கொஞ்சம் தண்ணிலாம் நிறையா பள்ளத்தில் இருக்குமா. அதனால் வந்து ஏதாவது ஒரு வண்டியை முன்னாடி விட்டுட்டு நம்ம அப்படியே பார்த்துக்கலாம். ஓகேவா? ஏன்னா ஒரு வண்டி போயிடுச்சுன்னா அந்த இடத்துக்குள்ளே நம்மளும் பூந்து வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூரியன் நல்லா அடிக்கிறாருப்பா. ஆனால் டைம் லாப்ஸ் எடுக்கிற அளவுக்கு சூரியன் இல்லைங்க, ஒரே ஒரு மாதிரி க்ளவுடியாக இருக்குது. எனக்கு தெளிவாக அந்த டாட் தெரில. சரி வாங்க இப்போ போகலாம். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு அந்த டோல்கேட்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் வந்தாச்சு. இப்போ தான் எல்லா வண்டியும் டேங்க் ஃபில் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த இடம் வந்து எங்களுக்கு யார் ரெஃபர் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் பிளேட் கௌதம் இருக்கார்ல, நம்பர் பிளேட் யூடியூப் சேனல், அவர் தான் வந்து இந்த இடத்த வந்து எங்களுக்கு ரெஃபர் பண்ணார். இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கார்ல, அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணார். ஸோ இந்த சாட்டர்டே வந்து ஏதாவது ஒரு சின்ன ஆஃப் ரோடிங் ட்ரையல் போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கு குரூப்பு வந்து எங்களுக்கு தாரான்னு ஒரு குரூப் இருக்குது. அந்த தமிழ்நாடு அட்வென்ச்சர் ரைடர் அசோசியேஷன்ட்டு ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் நம்பர் பிளேட் அவரும் இருக்கார். அவர் தான் வந்து அவரோட போன வீடியோ வந்து இதில் சொல்லியிருந்தார். ஸோ இந்த ஆஃப் ரோடிங் வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் இருக்கும், நீங்கள் போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும்னார் ஆஃப் ரோடு. சரி நம்ம இன்றைக்கி போவோம். நான் ஒரு வீடியோ வந்து அது பார்த்தேன், பட் ஆனால் வந்து ஆஃப் ரோடிங் ரொம்ப தண்ணி இருக்கிற மாதிரி தான் இருந்தது நிறையா. தெரில, இப்போது மழை இல்லாமல் இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கும். நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகேவா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. ஏன்னா வந்து இதுக்கப்புறம் வந்து உள்ளே போயிட்டோன்னா வந்துட்டு நமக்கு வந்து சாப்பாடு எதுவும் கிடைக்காதான். அதனால் வந்து இங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே தண்ணி பாட்டிலு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு அங்கே போயிடணுமா. ஏன்னா அங்கே உள்ளே போகணுன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே கிடைக்காதான் அந்த ஆஃப் ரோடிங் செஷனுக்கு உள்ளே போயாச்சுன்னா. அதனால் இங்கேயே சாப்பிட்டுட்டு வேணுன்ற பொருளை வாங்கிட்டு கிளம்பிடலாம். ஓகே ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா ஊத்துக்கோட்டையில் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்புகிறோம். ரைட்டு இண்டிகேட்டர் போட்டிருக்காரு, ரைட்டில் போகிறாரா? ஓகே, ரைட்டில் தான் போகிறாரு. சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சுங்க. இங்கேருந்து கரெக்டாக இன்னொரு 82 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ 82 கிலோமீட்டர்ஸில் நமக்கு ஆஃப் ரோடிங் ஸ்டார்ட் ஆகிடும். 70 கிலோமீட்டர்ஸில் கரெக்டாக ஆஃப் ரோடிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? அப்படியே இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இந்த ரைட் சைடில் மலையை பார்த்தீங்களா? அதுக்கு மேலே வந்து அப்படியே க்ளவுட்ஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது. நம்மலாம் ஹில் ஸ்டேஷனில் தானே வந்து பயங்கர ஹைட்டான ஹில் ஸ்டேஷனில் தானே நம்ம அந்த மாதிரி க்ளவுட்ஸ் பார்ப்போம். பட் ஆனால் இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா? இதுலேயே வந்து அந்த க்ளவுட்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். பட் ஆனால் இதில் வந்து சில்னஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நமக்கு சில்னஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, இன்னும் ஒரு 60 கிலோமீட்டர் தான் போக வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த டோல் பிளாஸாக்கு வந்தாச்சு. அண்டு இன்னொரு 10 கிலோமீட்டர் அவ்வளோதாங்க இருக்குது. இங்கே தான் ரைட் போகணும் போல். ஓகே ஓகே ஓகே. நம்ம திருப்பதி போகிற வழியில் புத்தூர்லேருந்து வர்ற ஃபஸ்ட்டு டோல் தாண்டின உடனே ரைட்டுங்க. தாண்டின உடனே தான் ரைட் எடுத்தால் இந்த ஆஃப் ரோட் செஷன் வருது போல். இவரும் முன்னாடி போகிறாரா? ஏதோ டிஸ்கஷன் பண்ணுறாங்க. ஏதாவது ஸ்நாக்ஸ் கீக்ஸ் வாங்கிட்டு போகிறாங்களா இல்லை டேரெக்டாக அங்கே போகிறாங்களா? எதாக இருந்தாலும் உங்களுக்கு ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எம்மாடி அப்போவுமே வந்து அந்த டோல் தாண்டி ஒரு பெரிய ரைடு திரும்பிச்சு. இப்போ அப்படியே அந்த ரோட்டில் வந்து ஒரு 4 கிலோமீட்டர் வந்திருப்போம். 4 கிலோமீட்டர் வந்தோடனே இந்த மாதிரி ஒரு காலி இடம் இருக்கா? ஸோ இந்த இடத்துல ஒரு ரைடு திரும்பி இப்படி உள்ளே போகணும் போல். ரைட். ஸ்கூல் பசங்களாம் டாட்டா கட்டிட்டு வராங்க. ஸ்கூல் டிரைவர் வந்து ஸ்கூல் வேன் டிரைவர் வந்து உடனே கை போட்டார்ப்பா, நீங்கள்லாம் போங்கப்பா, பின்னாடி வராதிங்க, நீங்களாம் சல்லுன்னு போங்கன்ட்டு விட்டார், வழி விட்டார். நல்லா அப்படியே ஒரு வயக்காடு வழியாக அப்படியே போயிட்டே இருக்கு ரோடு. என்ன எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியலையே. போடுறா இந்த பள்ளத்தில் போடுறா, ஆஃப் ரோடு ஸ்டார்ட்டு. இன்னும் அங்கங்கே ரோடு வாட்டையாக இருக்குது. எப்படி நல்ல ரோடு, இடையில மட்டும் பிஞ்சிருக்கு. அந்த இடத்துல தார் மிக்சிங் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இந்த இடம்லாம் பாலிஸாக இருக்குது. அவன் 1-2 இடத்துல இங்கே ஒரு வாட்டர் இருக்குது. இப்போ அதுலேருந்து அப்படியே ரோடு பிஞ்சிட்டே வரும்னு நினைக்கிறேன். சரி வாங்க போகலாம். கிட்ட வந்தாச்சு. நான் எப்போ ஆஃப் ரோடு ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு தெரியலையே. மேப் அவர் தான் போட்டிருக்காரு. சரி பார்ப்போம் என்ன எவ்வளோ தூரம் கூட்டின்னு போகிறாருன்னு தெரில. எல்லோரும் இந்த இடத்துல தான் நிற்கிறாங்க. பட் ஆனால் எங்களுக்கு மேப் வந்து அப்படியே ரைட் போகுது. ரைட் அப்படியே போகுது. இன்னும் ஒரு 14 கிலோமீட்டர் எவ்வளோ காட்டுது மேப்பு. ஆனால் அந்த சைடு உள்ளே எல்லாம் நிற்கிறாங்களே, 2 வீலர், மற்ற 2 வீலர்ஸ்லாம் உள்ளே போகிறதுக்கு நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். நம்மளுக்கு வந்து எவ்வளோ தூரம் என்ன போகுதுன்னு தெரில. அது பாட்டு போயினே தான் இருக்குது. இடம் வந்த பாட காணும். இது வரைக்கும் எங்கள் வீட்டிலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன்னா ஒரு 145 கிலோமீட்டர் ஓட்டியாச்சுங்க. இன்னும் போயின்னு தான் இருக்கும். இடம் வந்த பாட காணும். எந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம்? இங்கே ஒரு செக் போஸ்ட் வேறு இருக்குது. என்ன செக் போஸ்ட் தெரியலையே, பார்த்துட்டு வருவோம். இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போகணுமா? 5 பேருக்கு என்ட்ரி எவ்வளோ தெரில, பார்த்துட்டு வராங்க. ஓகே ரைட். பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ஆளுக்கு வந்து 30 ருபீஸ் வாங்கியிருக்காங்க. எப்படின்னா ஒரு 20 பில்லு ஒன்று இருந்தது, 10 பில்லு ஒன்று இருந்தது. ஸோ ஒரு அப்போ ரெட் வந்து 30 ருபீஸ். இங்கேருந்து தான் ஸ்டார்ட் நினைக்கிறேன் ஆஃப் ரோடு. வெறித்தனமாக இருக்குமா? எது அதுதான் நான் கேட்பாரு. இல்லை நான் பின்னாடி வரேன். அப்போ போய் இடையில நின்று அப்படியே மாற்றி எடுத்துக்கலாம் வீடியோ. நல்ல இடம் பார்த்தோன்னா ஃபோட்டோ எடுக்கணும். ரைட், ஃபோட்டோ எடுத்துட்டு கிளம்புறோம். ஏன் வின்ஷீல்டு இந்த ஆட்டம் ஆடுது? கல்லில் குதின்னு குதிக்குதா, டமுக்குன்னு டான்ஸ் ஆடுது. அம்மாடி. எம்மாடி
அம்மாடி. ஆமாம், பேஸ் பிளேட் ஒரு அடி வந்துதா? சந்தோஷமா பேஸ் பிளேட்டு? பேஸ் பிளேட்டுக்கு ஒரு அடி. அதான் நான் பார்த்தேன், என்னடா ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன்னு யோசிக்கிறேன். வண்டி 2வது கியரில் ஓட்டிகிட்டு இருக்கேனா? ஐயோ விளங்கிறோம். அந்த தண்ணியில் பட்டுன்னு பசிக்கிற போட்டு ஒரு சுற்றி அடிச்சுட்டு போகிறத விட்டுட்டு நான் 2வது கியரில் உட்காந்துட்டு இருக்கேன். என்னடா வண்டி போக மாட்டேங்குதேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் இது வந்து நல்லா ஸ்லஷ் ரோடா, நல்லா ஸ்லிப்பரியாக ஆகுதுங்க. டயரில் சுத்தமாக பேட்டர்னே இல்லை இதில். அதனால் வந்து பயங்கரமாக ஸ்லிப் ஆகுது. அதனால் ரொம்ப ஹெவியாக த்ராட்டில் குத்துறக்கூடாது எக்காரணத்து கொண்டோம். அது ஃப்ளாட்டாக இருக்கிற இடத்துல போய்ட்டு த்ராட்டில் கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே ட்ரிஃப்ட் ஆகிட்டு சல்லுன்னு ஃப்ரண்ட்டில் தான் போகும். இந்த மேடு இப்படிலாம் இருக்குல்ல, அந்த இடத்துலலாம் த்ராட்டில் ஹெவியாக கொடுத்துடக்கூடாது. கன்ஃபார்மாக வலிக்கிறோம். பத்தாவதுக்கு வேறு இடையில அந்த செடிலாம் உளுந்து பாசி பிடிச்ச மாதிரி இருக்குது பாருங்கள். அதிலெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பார்த்தீங்களா, அந்த மேட்டில் ஏற்றினா அப்படியே டயர் வந்து வலிக்கிட்டு தான் போகுது. ஏன்னா டயர் முளன்னு இருக்குல்ல. மாதிரி ஆஹா, பெரிய பள்ளமா? பள்ளத்தாக்கை நோக்கி செல்கிறோம். பெரிய பள்ளம் மாதிரி இருக்கு. ஆஹா, பள்ளம் இல்லை, வெறும் தண்ணி மட்டும் தான் இருக்குது. தண்ணியும் கல்லும் மட்டும்தான் இருக்குது. என்ன ப்ரோ கை கால்லாம் குதிக்கிறீங்க? எது அங்கே போயிட்டா? பூட்டு ஃபுல்லாக நனைஞ்சு போச்சு. ஆஃப் ரோடிங் கொஞ்சம் கொஞ்சம் லடாக் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஓட்டிக்கலாம். ஏகப்பட்ட கிராசிங் இருக்குது. அதே மாதிரி ஓட்டின ஆஃப் ரோடில் டயர் ஆக்கர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லொடக்கு லொடக்குன்னு ஆடுது.